வீடியோ வந்து நல்ல பெண்களுக்கு கிடையாது, கெட்ட பெண்களுக்கு தான் இந்த வீடியோ போகிறது. யாரும் தவறுதெல்லாம் நினைக்கக்கூடாது. ஒருவேளை 99 பேர் தவறுதல் தான், நான் பொறுப்பு கிடையாது அதுக்கு. ஓம் சிவாயா. என்ன மச்சா உங்கள் ஆளை பஸ்ஸில் விட்டு வரியா, பிக்கப் பண்ணிட்டு வரியா? மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சிலாம் ஓடுமே அப்படியா? அந்த பஸ்ஸில் கேமரா இருக்குது, 1 மணி நேரம் பொறுத்து அந்த கேமரா செக் பண்ணலாமா? யாவா அது அப்படியே அந்த கேமராவை வந்து எடுத்துருக்கோம் ஒரு அதில் வந்து பாரு. அந்த பஸ் திருவண்ணாமலை போகிறதுக்கு 1 மணி நேரம் வரைக்கும் வாழ அங்கே என்னென்ன பண்ணிக்கிறான்னு பாரு. குறைஞ்சது ஒரு 3 பேருக்கு லைன் விட்டுருப்பா. ஆமாம், அந்த பஸ்ஸில் போகிற படிக்கிற பசங்கப்பா. உங்கள் ஆள் வேலைக்கு போதா? படிக்கிற பசங்க விட்டுருப்பான், அவன் ரீசார்ஜ் பண்ணுறானுங்க. நீ என்ன பண்ண, பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்தியா? சரி இதோட போகாது. அங்கே வேலைக்கு போகிறா பாரு, அங்கே வேற வந்து அங்கே ஒரு 2-3 பேர் இருப்பானுங்க. அப்புறம் திருப்பி இந்த பஸ்ஸுக்கு வருமா, வேறு பஸ்ஸுக்கு வருமா? அதில் ஒரு 2 பேர்னு வச்சுக்கியா. அப்புறம் லாஸ்ட்டாக நீயா. அப்புறம் அவங்க தெருவில் அவங்க ஊர் என்ன ஊர்? இது ஒரு ஊரா? அந்த தெருவில் அவங்க வீட்டாண்ட அப்புறம் அவங்க மாமன் மச்சாலாம் இருப்பான். இதெல்லாம் மீறி லாஸ்ட்டாக நீ கல்யாணம் பண்ண போறியா? கல்யாணம் பண்ண உனக்கு எப்படி தெரியுமா? அது ஒரு உதாரணம் சொல்கிறேன், கோச்சிக்காத. இந்த ஒரு சாம்பு இது பேர், இது எல்லாம் பிச்சு கிச்சு எடுத்துட்டு லாஸ்ட்டாக உனக்கு இப்படித்தான் எடுக்கும். நீ இதில் தண்ணி ஊற்றி தலையில் போட்டு தேய்ச்சிக்கா. போடா போய் பாரு. நான் சொன்ன உனக்கு கோவம் வச்சுன்னு வச்சு நீ வேணா ஒரு நாள் வாட்ச் பண்ணா. ஒரு நாள் பின்னாடியே தெரியாமல் அவன் முன்னாடி யாருனாலும் வச்சு நீ பின்னாடி ஏறி அசாம பாரு. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து என்கிட்ட செத்துரும் மாமாலாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் சாவடா போடாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நீ டெஸ்ட் பண்ணி பாரு.